கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே இடதுசாரி எம்பி என்.கே. பிரேமச்சந்திரன் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளானதில் எம்பி லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெயஸ்ரீ கேரள மாநிலம் கொல்லம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் எம்.கே. பிரேமச்சந்திரன். இவர் பார்த்தோன்னா புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு வராரு. இந்த சூழல்ல பிரேமச்சந்திரன் தனது மருமகளின் வீடான ஆலப்புழா மாவட்டத்திற்கு சென்று விட்டு மருமகளை பார்த்துவிட்டு மீண்டும் காரில் கொல்லம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். இவர் சென்ற கார் பார்த்தோம்னா ஆலப்புழா அருகே உள்ள புதிய காவு என்ற பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது அந்த புதிய காவு பகுதியில ஒரு கார் ஷோரூம் இருக்கு. அந்த கார் ஷோரூமில் ஒரு நபர் புதியதாக காரை வாங்கி அதை இயக்கி பார்த்து கொண்டிருந்தார். அந்த சூழல்ல அந்த கார் திடீரென சாலையில் சென்ற எம்பியுடைய கார் மீது படு பயங்கரமாக மோதியது. இந்த மோதிய விபத்தில் பிரேமச்சந்திரனுக்கு நெற்றியிலும் காலிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் அருகில் உள்ள மாவேலிக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவர் ஓரளவு சிகிச்சையை பெற்று வரார். ஓரளவு உடல் ஆரோக்கியமாக தற்போது இருக்கார். இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.